சமாதானம். யாரு சொல்ற ஏதாவது பேசி விட்டா அதான் என்ன பேச மாட்டாரு அந்த கண்டால் என்ன பேசுவாரு என்ன பேசுவார் நம்ம கை தொடுற பக்கம் கோவப்படாத பல்ல அப்படியே செல்ற காய்ச்சல் கொண்டு போயிருந்தாங்க என்ன பேசுவார் அப்படியே பாவட்ட நண்டோட நீ கூதியா வந்து வெசனம் பிடிச்சிட்டாங்க பாவம். என்ன வெசனம்? குளிர்ல வந்து சிக்கி போயிட்டுமே எப்படா நேரத்துக்கு போன பேய் அடிச்சு போடுமே. என்னடா பண்றதுன்னு அப்படியே செவன் பார்த்துக்கிறாங்க. ட்ரபிள் கொடுக்குறாங்க அவருக்கு. இல்ல பாருங்க தூங்குறாங்களா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அப்படியாக இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழும் அழகு இருந்த பொன்னாடு விளாடபுரம் மச்சுமா தேசம். இது என்ன நாடு? இது தமிழ்நாடு. தமிழ்நாடு இருக்குதுப்பா. தமிழ்நாடா இருந்தாலும் இந்த ஊர் பேர் என்ன? இந்த ஊர் பேர் தான் தெரியாத மாட்டேங்குதுங்க நமக்கு. மொத்தம் 5 ஊர் சொல்லிட்டாங்க. 5 ஊரா? ஆமா. இன்னும் ஊர் பேர் இருக்கு, இடத்துக்கு வந்து சேரல. இன்னும் நம்ம இடத்துக்கு வந்து சேரலீங்க. இது என்ன ஊரு? அதே ஊர் தாங்க. நைனானூருக்கு வர சொன்னாங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நரியம்பேட்டிக்கு வா அப்படின்னாங்க. நரியம்பேட்டிக்கு முன்னாடி நோய் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நரியம்பேட்டிக்கு வான்னு சொன்னதா நான் அங்க வந்து நரியம்பேட்டில வந்து 1/2 மணி நேரம் உட்காந்துக்கிறேன். ஏன்னா நரியம்பேட்டி தானா அப்படின்னா ஆமா இதே தான் கூத்துங்காடுதான் கூத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல நீ எதுக்கே வந்து அப்படிங்கிறான். அப்புறம் என்ன பண்ணுவா? அப்புறம் முள்ளவெல்லாம் அப்படியே வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் அவங்க கூட சேர்ந்துட்டு வந்துட்டேன். அப்படியா? அப்படியாக இருந்தாலும் நைனானூர் என்றால் தாய்நாடு ஜனகம். அதான் இப்படியாக இருந்தாலும் எதனால் நாடகம் அரங்கேற்றம்? என்னமோ முனிப்பு மல்லிகா வச்சுக்கிறாங்க. முனிப்பனா? ஆமா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கோடாரி பல்லழகன் கோலிவிட்ட கண்ணழகன். அதாவது முனியப்பன் பண்டிகை முன்னிட்டு ஒரு நாள் சதுராட்டியம். இன்று வைத்துள்ள நாடகத்தின் பேர் என்ன? இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் அதே நாடகம் தானே. அதே நாடகமா? அதே நாடகம்னா அது என்ன நாடகம்? ஊர்காரங்க சொன்னாங்க. ஆமா அந்த நாடகம். ஊர்காரங்க சொன்னாங்கல்ல. ஆமா அது என்ன நாடகம்? இதெல்லாம் பாக்குறாங்க பாரு அந்த நாடகம்.
நீங்களா பாக்குற நாடகம். ஆமா. அது சரிப்பா. நீங்க என்ன நாடகம் பாக்குறாங்க? நான் ஆடுற நாடகத்தை. நம்ம ஆடுறது ரைட்டு. நம்ம என்ன நாடகம் ஆடிட்டு இருக்கிறோம்? அதே நாடகம் தான். அவங்க சொன்ன நாடகமா? ஆமா. ஐயோ, அதாவது சிவபுராணத்தில் ஒரு பாகம். ஓ, நீங்க சிவபுராணம் எல்லாம் ஆடுவீங்களா? சிவபுராணத்தில் ஒரு பாகம். இதோ திசை காளியம்மன் பிறப்பு, அம்மன் அவதாரம் எடுப்பது, 4 காளியம்மன் அவதாரம் எடுப்பது. எடுக்குமா? ஆமா. காளியை வரும்போதெல்லாம் அவளுக்கு தான் உயிரோடு எடுக்க மாட்டேன். நான் எல்லாமே இங்க இருக்கிறேன். அண்ணன் வரல, நான் காளியாய் வரும்போதெல்லாம் ஜலகண்டாபுரம் தாண்டிடுவேன். அப்படியாக இருந்தாலும் இந்த திசைகாலி பிறப்பிலே இப்படி சீர்வரும் சிங்கத்தை போல, சின்னம் கொண்ட வேங்கையை போல, காட்டாட்டு வெள்ளம் போல நான் வந்தபடியால் என் பேர் என்ன, என் விருத்தாந்திரம் என்ன, உனக்கு தெரியுமா? என்ன பேர்? எனக்கு தெரியுமே. என்னது? கேன கூதி. சொன்னாலும் சொன்னாங்க, நீயே நல்லா ஆயிட்டுக்கலாம். அங்கிருந்து வர்றாங்க, வேக மோடிட்டு வர்றாங்க. நான் பேர் என்ன? பாப்பாத்திக்காடு. பாப்பாத்திக்காடு. அதாவது அங்கிருந்து வர்றாங்க, அங்கிருந்து வந்தாங்க ஜோர் போட்டாங்க, பவுராறு ஜோர் தினாங்க, கொஞ்ச நேரம் ஜாத்திரை அடிச்சாங்க. உள்ள போய் 9 மணி நேரம் வேலை போட்டாங்க. வேலை போட்டுட்டு வெளியே வந்து அப்படியே என்னமோ தான் பாட்டு பாடிட்டு வந்தாங்க. மாமால எடுத்து சட்டார் 2 அடி அடிச்சுட்டு இன்னொன்று ஜோர் என் பேர் என்ன, என் விருத்தாண்டகம் என்ன, நான் எதுக்கு வந்தேன், இது என்ன ஊரு அப்படின்னு கேக்குறீங்களே. நானே சொல்லிடுறேன்னு யாரு மயிர் புடுங்க வந்தீங்க? என்ன கை தொட்டனால நிறைய பேர் செத்து போயிடும் தெரியுமா? போடவே இல்லை. போ ஆமலே என்ன அட்ரா தாயலே அடிக்கலப்பா. அடி என்ன தொட்டனா ராரில அப்படியே கசகசன்னு ஆயிட்டாங்க. நீ பைக்கில் வர வந்துக்கிற உஜாரா இருக்கு. நான் அடிக்கவே மாட்டேன். ஆமா. அப்படியாக இருந்தாலும் இந்த திசைகாளியம்மன் பிறப்பிலே நான் வந்தபடியால் சொல்ல பரிவந்தம் சபை கொடுத்து ஆமதிக்க வேண்டாம். சரி சாமி, நான் ஒரே பண்டாடிக்கு ஒரே பொறுச்சுங்க. அப்ப நாங்களா எத்தனை? நீ ஆள் ஆயிட்டாங்க, சரி பண்டாடி கூட கட்டுவேன். ஏய், தலைகிளி தடுப்புல போட்டுருவேன். சரி சரி ஆகட்டும். என் பேர் என்ன தெரியுமா? என்ன? காலை கதிர் ஒளியின் வாயில் பேசாதீங்க. பின்னால பேசுவாங்க. வாயில் பேசக்கூடாது எல்லாம். ஏற்கனவே வாயில் 6 பேசக்கூடாது.
இன்னும் 1 மணி நேரமா சேர்த்துறாரு, இன்னும் சேர்த்த முடியும். அது 10 வருஷம். அன்பா காலை கதிரொளியில் மாலை சூரியனை போல தகதகா என்று வந்திருக்கிறேன் அல்லவா? என்னுடைய பெயரோ எனக்கு முதலில் வந்த பெயர் அமரேந்திரன். என்னது? அமரேந்திரன். ஓ, முதலாக வந்த பேரும் அமரேந்திரன். சரி. யாரும் செய்ய முடியாத 100 அஸ்வமேத யாகத்தை செய்தபடியால் அந்த தேவருக்கு ஒப்பத யாகத்தை செய்தபடியால் அமரேந்திரன் என்ற பெயர் நீக்கி தேவ இந்திரன் என்று பெயர் வந்தது. எப்படி? ஓ, தேவேந்திரன் என்ற பத்தி என்னது? தேவ இந்திரன். தேவேந்திரன். ஆமா. அப்படி தேவ இந்திரனாக இருந்தால் இந்த தேவேந்திரனை பெற்றெடுத்த என் தாய் தந்தை 10 மாசம் 300 நாள் 3000 ரசிவினாடி தன் அங்கத்திலே சுமந்து பெற்றாங்களே என் அன்னையோர் ஆலயம். அது ரஜினி படம். பெற்றாதான் பிள்ளையா? அது எம்ஜிஆர் படம். நான் குடியிருந்த கோவில். அது எம்ஜிஆர் படம். 9 வருடம் பார்த்தோம் நான். என்ன அநியாயம் கூத்தாடி சொன்னா சினிமா படம் சொல்லி தெரியல. இல்லப்பா, தாயும் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் கிடையாது. தாயின் பெருமை எப்படி? ஆமாமா, அவங்க தாயும் அவங்க தாய் இது பெருசுங்க. ஆமா ஆமா. அப்படியாக இருந்தாலும் என் தாய் தந்தை யார் தெரியுமா? யார் சாமி? முன்னிட்ட வந்திருந்தே 300 நாள் சுமந்து வந்திருந்தே 300 நாள் சுமந்து அம்மையனை 10 மாதம் சுமந்து அம்மையனை பாகுடி பெற்ற மாலா என்னை முன்னிட்ட வந்திருந்தே 300 நாள் சுமந்து பாகுடிய பெற்ற மாதா அம்மனது இடதொரு தந்தையாரு யாரோ என்ன சாமி? என் தாயோ திதி. ஓ, என்னது? என் தாய் திதி. அம்மாளுக்கு திதி கொடுத்துட்டாங்க. திதி கொடுக்கலப்பா. என்னது? என் தாய் திதி அதி திதி. அதிதேவி. ஆமா, அதிதேவின்னு சொல்லுங்க. ஆமா, திதி தேவின்னு சொல்லுங்க. ஆமா. எங்க தாய் திதினா வயலுக்கு திதி கொடுத்தாங்களாட்டு நினைச்சேன். அப்படி இல்லப்பா, என் தாய் பெயர் அது. என் தந்தையார் ரிஷிகல்கா அதிபதி காசிப்ப மகா முனிவர். ஓ, அட முனிவருக்கு பிறந்தாளா நீயா? ஆமா. அட கடவுள, எங்க முனிவரெல்லாம் இந்த வேலை செய்யணும் உண்டா? சரி.
அப்படியா இருந்தாலும் நான் மாலை முடிந்த என் மனைவியால் யார் தெரியுமா? என் மனைவியாகப்பட்டவள் தெய்வ இந்திராணி. ஓ தேவேந்திரா, தெய்வ இந்திராணி. இந்திராணி. உங்க பேரு தேவேந்திரன்? ஆமா. உங்கள் மனைவியின் பேரு தேவ இந்திராணி. என் பேர் பொருத்தமாகவே தெய்வ இந்திராணி. பேர் அருமையான பேருங்க. பேரு இந்திராணி தான். இந்த தேவேந்திரருக்கு மனைவியானபடியால் தெய்வ இந்திராணி என்று பெயர். ஓ மாத்திக்கிட்டீங்க? ஆமா. சரி பரவாயில்ல. என் மகனாகப்பட்டவன் சித்திரசேனன். என் மகள் தெய்வயானே மந்திரமாலை. ஓ தெய்வயானே மந்திரமாலை என்று சொல்லக்கூடிய 2 பெண் குழந்தைகள். அப்படி 2 பெண் குழந்தையா இருந்தாலும் மந்திரமாலை யாருக்கு கொடுத்தேன்? யாருக்கு? அக்னியிலே பிறந்தாரு அதிவீர வன்னியருக்கு என் மகளை கொடுத்தேன். வன்னியபுராணத்துல பொண்ணு கேட்டு வந்து தேவேந்திரம் பிள்ளை தான் காட்டுனா கட்டுவேன் அப்படின்னு சொல்லி வன்னியனுக்கு கொடுத்தபடியால் என் மகளோ மந்திரமாலை. மந்திரமாலா. அப்படியா இருந்தால் என் இன்னொரு மகள் யார் தெரியுமா? தெய்வயானை. தெய்வயானைக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அதான் தமிழ் கடவுளாக வழங்கி வரக்கூடிய பழனி மலையிலே இருக்கிறானே முருகபெருமான், அந்த முருகனுக்கு என் மகளை மனைவி. முருகபெருமானுக்கு தமிழ் கடவுளுக்கு ஒரு மகளையும் வீர வன்னியருக்கு ஒரு மகளையும் நீங்க தாரவாத்து கொடுத்தீங்க. அது மட்டும் இல்ல, தெய்வயானை எப்படி பிறந்தான்? அவன் மொண்டாடி தான் பிறந்திருப்பா. என் மொண்டாடிக்கு பிறக்கல. என்ன இருக்கு? மந்திரமாலை மட்டும் தான் என் மொண்டாடிக்கு பிறந்தது. மந்திரமாலா மட்டும் தான் உன் மொண்டாடி பிறந்தது. ஆமா. அட பக்கத்து ஊருக்கார பொண்டாட்டிக்கு தெய்வயானை பிறந்திருக்குமா? அதுக்கு இல்லப்பா, தெய்வயானை எப்படி பிறந்தாள்? எப்படி? இதோ நான் ஏறி செல்கிறேனே, என் வாகனம் என்ன? ஏறி செல்ற வாகனம் அப்படியே வந்து ஒரு பைக், பிரேத்த பைக் இந்த பக்கம் நின்னுது. இதோ ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை. ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை, வெள்ளை யானை. ஆமா, அந்த வெள்ளை யானை மீது ஏறிதான் நான் பவனி வருவேன். பவனி வந்து இருக்கும்போது நந்தவனத்தை அழகலா ரசிக்கலாம்னு அந்த ஐராவதத்தில் ஏறி போகும்போது நந்தவனத்துல மலராகப்பட்டது மலர்கள் வாசனையும் வண்டுகள் சத்தமும். எப்படி ரீங்காரம் பாடுது வண்டுகள். ஆமா, இப்படி மலர்கள் வாசமும் நந்த வனத்திலே இவ்வளவு ஒரு அழகா இருக்கிறதே. நாம இந்த யானை மீது வந்து கொண்டு இருக்கிறோமே, இந்த மலர் வாசனையில ஒரு பெண் சுகம் இருந்தால் எவ்வளவு ஒரு அழகா இருக்கும். ஆமா. ஏப்பா, இப்ப நீயே ஒரு காட்டுக்கு போற, நான் என்ன நினைக்காத, நீ எந்த காட்டுக்கு போனா கூட எனக்கு பெண் சுகமே இங்கிறது இல்லைங்க. அப்படியா? எல்லாம் நின்று போச்சுங்க. அந்த நந்தவனத்தை அழகிலே பார்க்கும்போது எனக்கு பெண் சுகம் கிடைத்தால் எப்படி இருக்கும் ஒரு ஆசை. ஒரு ஏன்னா நீங்க யானை மேல போறீங்களா, அது கடுவானியா பொட்டையா? அது பெண் யானை, அதனாலதான் உங்களுக்கு ஆசை வந்துக்குது. ஆமா. அப்படி போகும்பொழுது சுத்தி முத்தி மாத்தேன், ஒரே பெண்மணி இல்ல. எப்படி காட்டுக்குள்ள வளர்ந்தான காட்டுக்குள்ள எந்த பொம்பளை இருக்கும்? ஆமா, சுத்தி முத்தி மாத்தின ஒரே பெண்ணு கூட இல்ல. அதாவது காமம் உண்டானா காமத்தை உடனே தீர்த்தரணும் அப்படின்னு சொல்லி. என்ன காட்டாதப்பா, நீ ஒத்திரித்து குடுப்பியாட்டு இருக்குது. ஆமா, காமம் தீரக்கூடாதுன்னு சுத்தி முத்தி மாத்தேன், யாருமே கிடையாது. நான் ஏறி வரல ஐராவதத்தை, உன்னையும் தான் சாமி நாங்கள கும்பிட்டு தெரியுது பேரளவல்ல. அப்படி மண்டபதி யானை சேர்ந்தபடியால், அதாவது ரிஷிபிண்டம் ராத்தாங்காமல். ரிஷிபிண்டம் ரவத்திங்கெல்லாம் சேமியா வாங்கி கொடுத்து திங்க. ரிஷிபிண்டம் நீ தண்டம். இல்லப்பா, ரிஷிபிண்டம் ராவுதங்காமல். அவத்தையே ஒரு பெண் குழந்தையாகப்பட்டது பிறந்தது. சரி, அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்ல? குழந்தை பிறந்தா பேர் வைக்கணும். ஆமா. அப்படி இந்த தேவேந்திரனுக்கும் அந்த யானைக்கு பிறந்தபடியா அந்த பெண்ணுக்கு தெய்வ யானை என்ற பெயர் வைத்தேன். ஆபத்துக்கு கதை கூட காலம் தேவேந்திர விந்து வெளியே போக கூடாது, வீணாக கூடாது. அப்படியாக இருந்தாலும் ஏன் இப்படி போகிறாங்க? அவங்க ஒண்ணும் இல்ல, அவங்க படுற சத்திரவாதி எனக்கு தான் தெரியும். எல்லாம் 6-10 பிள்ளைகளை காட்டுல வந்து இப்படி படுத்துக்கிறாங்க பாவம். தான் சித்திரவதை பண்றாங்க. குளிர் மாசி 15ஆம் தேதிக்கு மேலதான் எல்லாம் செல் செல் ஒரே ஆள் கூட துப்பிட்டு இருக்காது. ஆமா, அண்ணன் வரல துப்பிட்டு கைமா தான் தெரியும். ஆமா, அப்படியா இருந்தாலும் என் நாடு எந்த நாடு தெரியுமா? என்ன நாடு சொல்றதா? அது சொன்னாதான் சம்பளம் கொடுப்பாங்க. ஆமாங்க, சொல்றேன். நானும் தேசமதி
மும்மூர்த்தி தேவர் வாழும் தேவலோகம். ஐம்பத்தாறு தேவதையே ஒரு சத்தியம் போதலாமே வேண்டாம் 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 கத்தி வேண்டாம் கத்தி வேண்டாம். ஆமா அப்படியாக இருந்தாலும் ஆ. தெய்வலோகம் மண்ணுலோகம் அமராவதி ஆ. அப்படி அமராவதியாக இருந்தாலும் இருந்தாலும் நான் அழைத்ததாக ஆ. என் மனைவியாகப்பட்ட இந்திராணி அழைத்துவா. மனைவியாகப்பட்ட இந்திராணி எஸ் சார். ஆ. நீங்கெல்லாம் இந்த கூத்தாடுறவங்க பூராமா அவங்க பொட்டாட்டி கோமாளி விட்டு விட்டு கூட்டிட்டு வர சொல்றீங்க உங்க ஓகே இது கெட்டு போச்சா? இல்லப்பா ஆ. மந்திரிக்குமாரன் வேணும்ல ஆமா ஆமா வெத்தலன்டா அதுக்கு சுண்ணாம்பு சிவக்குமா எப்படி ஜாவகம்? அதான் ஆ. அதனாலதான் ஆ. நீ போய் அழைத்து வரையா. நான் போய் உன் பொட்டாட்டி உடனே அழுத்திட்டு வரேன். இப்ப நீ எங்க போற? நான் உடனே உன் பொட்டாட்டி இருக்கிற இடத்துக்கு தான் போறேன். என் பொண்டாட்டிக்கிட்டு போ. முடியாது சாமி. முடியாது. என் பொண்டாட்டிக்கிட்டு போப்பா. இத்தனை நாளும் போன நீங்க சொன்னீங்க நான் போனேன் இல்லையா? சரி இனிமேல் போக முடியாது சாமி. ஏன் அதே முந்தானது ஒரு சமாதானம் நடந்து போச்சு. என்னாச்சு? அதே கேக்குறீங்க. ஆ. கூத்து நினைச்சிட்டு ஜலகண்டாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். கூத்து நினைச்சிட்டு எல்லாம் வந்தோம். பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்கார்ந்த மாதிரி சரி கூத்து நீங்க ஆடிவிட்டு சம்பளம் வாங்கிட்டு போனாலும் இருந்து காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே ஜில்லா கலெக்டர் உட்காந்துருந்தோம். நானும் கொள்ளக்காரர் வேற யாரும் இல்ல. ஆமா நாங்க 2 பேர் தான். அப்புறம் உட்கார்ந்து இருந்த மாதிரி அப்புறம் மணி 9 ஆச்சு 10 ஆச்சு கூத்தா நீங்க வரல. ஏன்டா இன்னும் வரலன்னு போன் பண்ணி கேட்டா இன்னைக்கு கூத்து நின்று போச்சு நீங்க வீட்டுக்கு போங்க. பஸ் காசு இல்லாத நாங்க திருத்தணுமா பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தோம். எல்லாம் செலவு பண்ணி விட்டுவேன். என்னடா பண்ணி தொலைக்கிறது போக முடியாது யாருமே தெரிஞ்சவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி பஸ் வேற இல்ல. என்ன பண்ணி குர்ரன்னு உட்காந்துருந்து ஊம்பினாப்புல. அப்புறம் ஒரு வண்டி ஓயான்னு வந்தது. என்னது சைனான் வச்சு வண்டி வந்தது. அப்புறம் ஏப்பா உட்காந்துருந்தேன் நடந்த சமாச்சாரம் சொன்னோம். ஒண்ணும் பயப்படாத ஒண்ணும் பயப்படாத நீங்க வண்டியில ஏறுங்க 500 ரூபாய் பணம் 5 கிலோ அரிசி தர்றோம்னாங்க. கூட்டிட்டு போறாங்க பணமும் தராங்க. கொள்ளக்காரர் ஓடுனாங்க வண்டியில ஏறிட்டாரு. அப்புறம் நான் அவரே ஏறிட்டாரு நாம ஏறலாம்னு சொல்லி நாம ஏறினேன். வண்டி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போச்சு நேரா போச்சு. அங்க ஒரு தள்ளி வண்டி தள்ளிட்டு ஓடியாந்தாங்க. கொள்ளக்காரர் போய் ஜங்குன்னு ஏறிட்டாரு. அப்புறம் நானும் போய் ஒரு வண்டி வச்சுட்டு ஏறிட்டு போனேன். வெட்டில கூட கமரு குப்புரிக்கு படுக்க வச்சாங்க. சொய்க்கு பொச்சு ஊசி போட்டாங்க. அதுதான் தெரிஞ்சது. 5 கிலோ அரிசி 500 ரூபாய் பணத்தை கையில கொடுத்தாங்க. நான் இனிமேல் போக முடியாது சார். என்னதான் பண்ணனாங்க? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டாங்கயா. நீ நடந்து கூட வீட்டுக்கு போயிருக்கலாம். நான் வீட்டுக்கு அங்க குழாயில போவாங்க முடிச்சிட்டு போட்டு விட்டாங்களா? அப்படியாக இருந்தாலும் தேவேந்திரன் அழைத்தாரன்னு சொல்லி தேவேந்திராணி அழைத்து வா. தேவேந்திராணி அழைத்து வா. எப்படியோ முடிஞ்சாலும் தமிழ் கட்டி கொடுத்தாங்க. ஆனால் கேளுங்கள் தேவர்களே, தேவேந்திர மன்னன் ஆகப்பட்ட தன் மனைவி ஆகிய தேவேந்திராணி அழைக்க இந்திராணி இப்பொழுது புல்லட்டில் வருவதும் காண்க.